ஒரு நாள் அங்க தூண்டிக்கற்பர் கோவில்ல நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் கோவில் போனப்போ இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஆக்சுவலாக அவங்க மீடியேட் பண்ண ஏதோ போயிருக்காங்க. அங்கேருந்து தான் அவங்களுக்கு அந்த ஐடியா வந்திருக்கு, இந்த படத்தோட ஐடியா. ஸோ ஓகே, அந்த மாதிரி ஏதோ ஃபிலிம் எழுதியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. விழுந்து அடித்து முடியெல்லாம் இழுத்தி. அப்போ நான் சொன்னேன், டெம்பிள்லையா? ஆமாம், இங்கே மதுரையிலலாம் அப்படி தான் அவங்க பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஓ ஆமாவா சொல்லி ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு போகிறோம், என்னை கூப்பிட்டு நீ தரத்தியா வாங்க சொல்லி பாருங்க சண்டை போடுறாங்க. நிஜமா அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க டெம்பிளில். அப்படி பயங்கரமா இல்லை, ஆனால் கத்துறாங்க ஏதோ சொல்லி ஃபுல் ஃபேமிலி. அப்போ நானும் பாண்டியராஜ் சாரும் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். லைக் என்னன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், லைக் அப்சர்வேஷன், அவ்வளோ ப்ரொஃபஷனல் அப்சர்வேஷன். அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா எப்படி சொல்லுது? ஆமா ஆமா. அந்த வேல் நடுவுல இருந்து நானும் பாண்டியராஜ் சாரும் பார்த்துட்டு, பாத்தீங்களா நான் சொன்னேன்ல, ஆமா சார் அப்படியே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் நம்ம படத்துல. அவங்க ரொம்ப என்ன சொல்லுவீங்க, இயல்பா இருக்கிறவங்க, நானும் அப்படி. ஸோ அதுல அந்த ஒரு நைஸ் இது எப்பவுமே இருக்கும். ஏதாவது புதுசா ஏதாவது நடந்துட்டே இருக்கும்.